மாணவி வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது எப்படி என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாணவி வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது எப்படி என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை தரப்பிலிருந்து எஃப்ஐஆர் கசியவில்லை என எப்படி உறுதியாக கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நகர்த்தப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கு இந்த தினம் 2வது நாளாக விசாரணைக்கு வந்திருக்கும் போது அரசு தரப்பில் ஒரு நீண்ட அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை தொடர்பான விவரங்கள் தற்போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு ஏற்கனவே தொடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த முதல் தகவல் அறிக்கை, போலீசார் தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை கசிய செய்ததாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை இதை கசியவிடவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவனுடைய அடையாளத்தை பாதுகாப்பது காவல்துறையினுடைய பொறுப்பு என்றும் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் கசிய செய்த அந்த 14 பேருக்கு எதிராக விசாரணை நடக்கிறது என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது அதற்கு நீதிபதிகள் குறுக்கிட்டு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இந்த கேள்வியில பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த முதல் தகவல் அறிக்கை இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக இந்த முதல் தகவல் அறிக்கை இருப்பது போல் தெரியவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை பொறுத்தவரை குற்றவாளியினுடைய போன் அழைப்புகள் சரிபார்த்த போது அப்போது குற்றம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த மொபைல் ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்தது என்பதனையும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தனக்கு பின் பெரிய குழு இருக்கிறது என காட்டுவதற்காக தான் இந்த போன் பேசுவது போல குற்றம் சாட்டப்பட்டவர் நடித்திருக்கிறார், அந்த செயலை செய்திருக்கிறார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த முதல் தகவல் அறிக்கையே பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை நீதிபதிகளே முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கூட திருப்தி இல்லை என்பன போன்ற ஒரு கருத்துக்களை தான் தற்போது நீதிபதிகள் இந்த விசாரணை என்பது தங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து வருகிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.